நெல்லை டவுன் பகுதியில உள்ள அந்த வக்பு இடம் பிரச்சனை தொடர்பாக ஜாகிர் ஹுசேன் என்ற முன்னாள் எஸ்ஐ வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துல டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 5 பிரிவின் கீழே. இதுல முக்கிய குற்றவாளியாக ஏவன் அக்யூஸ்டாக சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற தௌபிக் என்பவர் நேற்றைய தினம் ரெட்டியார்பட்டி பகுதியில மறைந்திருந்த போது போலீசார் பிடிக்க முயற்சித்த நிலையில காவலர்களை தாக்க முயற்சித்து தற்காப்புக்காக சுட்டு பிடிக்கப்பட்டார். அவர் தற்போது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிறார். அவரது மனைவியான நூரினிசா இந்த வழக்குல 4வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவரது பரம்பரை வழியிடம் தான் அந்த இடத்திற்கான அந்த கொலைக்கான பிரச்சனையாக தொடங்கி இருக்கிறது. அதனை அவரையும் இந்த வழக்குல குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட நிலையில அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். அவர் தற்போது கேரள மாநிலத்துல பதுங்கியிருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து தனிப்படை போலீசார் தற்போது கேரள மாநிலம் விரைந்திருக்கிறார்கள். அவரை பிடிப்பதற்கான பணியும் தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த வழக்குல 4 பேர் சேர்க்கப்பட்ட நிலையில 3 பேர் இதுவரைக்கும் இந்த வழக்கு தொடர்பாக பிடிக்கப்பட்டிருக்கிறார். 2 பேர் சரணடைந்திருக்கிறார்கள். ஒருவர் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது மற்றொரு நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். 3 தனிப்படை அமைக்கப்பட்டு அந்த தனிப்படை போலீசார் கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தீவிரமாக இந்த தேடுதல் பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள்.